ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த குட்டி பாவக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பாவக்காயை எடுத்து முதல்ல நல்லா அலசி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் அலசி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து இந்த பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பாவக்காவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இந்த விதையை நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துடணுச்சு. ஏன்னா இந்த பாவக்காய் சின்ன பாவக்காய் இல்லைங்களா, பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது குட்டி பாவக்காய்னால நம்ம க்ளீனாக அந்த உள்ளகிற விதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாவக்காவை நம்ம கட் பண்ணி அது உள்ளகிற விதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூனு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தனியா ஒரு 2 ஸ்பூன், இது கூட சீரகம், இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். திரும்பி அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு போட்டு நம்ம வதக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன். இது கூட கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு கலக்கிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இதே பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம இந்த பாவக்காவை இதில் போட்டுக்கலாம். நம்ம நல்லா இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த பாவக்காவை இந்த எண்ணெயிலே நம்ம பாதியாக வெட்டிக்கினேன். பெரிய பாவக்காய் இருந்தால் நல்லா நீங்கள் நிறைய பீசஸாக வரும். இந்த பாருங்கள், உள்ளே நல்லா வெட்டிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மசாலா வதக்கி ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலே சிம்மில் வதக்கிக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், பாவக்காய் இந்த அளவு வதங்கி இருக்குன்ட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் மசாலா அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம மிக்சிலெலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1.25 ஸ்பூனு. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஊற வச்ச புளி இது கூட ஆட் பண்ணி நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பேஸ்ட் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த பாவக்காய் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு பாவக்காயிலையும் நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து எடுத்து இது மாதிரி வச்சுக்கணும். நம்ம பாவக்காயில் இந்த மாதிரி இந்த மசாலா வச்சு எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயே நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் நல்லா வதங்கட்டோன்னு விடலாம். பாவக்காய் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நல்லா சிம்லே வதக்கி விட்டதுனால எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாவக்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்ததுனால கசப்பு கூட இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஆகி வந்தது. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு ஒரு கலரிக்கலாம். சூப்பரான ஸ்டஃப்டு பாவக்காய் கறி, கறியும் சொல்லலாம், ஃப்ரையும் சொல்லலாம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அம்மா செய்வாங்க.
நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பாவக்காய் கறி ரெடி. பாருங்கள், சூப்பரான பாவக்காய் ஃப்ரை, ஸ்டஃப்டு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.